3 கோடி ரூபாய் காப்பீட்டு பணத்திற்காக பெற்ற தந்தையை கூலிப்படை மூலம் பாம்பை ஏவிவிட்டு 2 மகன்கள் கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் நடத்திய புலன் விசாரணையில் கிடைத்த திடுக்கிடும் தகவல்கள் என்ன, விரிவாக பார்க்கலாம். ஸ்னேக் பைட் கிடையாது, இது ஒரு கோல்டு பிளட்டட் ஒரு பிளான்ட் மர்டர் கேஸ். திருத்தணி அருகே உள்ள பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியை சேர்ந்த கணேசன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக பணியாற்றி வந்தார். இவருக்கு மோகன்ராஜ், பிரவீன்குமார் என்ற 2 மகன்கள் உள்ளனர். முதல் மகன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். 2வது மகன் வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பாம்பு கடித்து கணேசன் உயிரிழந்தார். பிறகு கணேசன் பெயரில் இருந்த காப்பீட்டு பணத்தை வழங்க கோரி காப்பீட்டு நிறுவனங்களை மகன்கள் நாடி உள்ளனர். கணேசன் பெயரில் 4 காப்பீடுகள் இருந்த நிலையில் அவருடைய மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது விசாரிக்க நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கன்சர்ன்டு டிசீஸ்டு கிட்ட நிறைய இன்சூரன்ஸ் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஃபேமிலியில ஒரு 11 இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதுல 4 இன்சூரன்ஸ் இவரோட பேர்ல இருந்தது. ஒரு சில அக்யூஸ்டு பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ்டு என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, தட் ஆமா இது ஸ்னேக் பைட் கிடையாது, இது ஒரு கோல்டு பிளட்டட் ஒரு பிளான்ட் மர்டர் கேஸ். கணேசன் உயிரிழப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக கூலிப்படையுடன் சேர்ந்து நல்ல பாம்பை வைத்து அவரை மகன்கள் கொல்ல திட்டமிட்டதை சிறப்பு விசாரணை குழு கண்டறிந்தது. இவங்க ஒரு 1 வீக் முன்னாடியே நமக்கு இன்னொரு கோப்ரா ஸ்னேக் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணாங்க சேம் ஒஃபென்ஸ் பண்றதுக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணாங்க. அப்போ டிசீஸ் ஒன்றும் ஆகல. 3 கோடி ரூபாய் வரை இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் என்பதால் தந்தையை அந்த கொடூர மகன்கள் கொன்றுள்ளனர். ஸோ இவர் ஒரு சாதாரணமா ஒரு லேப் அசிஸ்டன்ட், நார்மல் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடிய ஆளு. இத்தனை இன்சூரன்ஸ் எப்படி வாங்கியிருக்காங்கிறது எங்களுக்கும் டவுட் வந்தது. பார்த்தா ஸ்னேக் பைட், ஆனா பின்னால இந்த லெவலுக்கு பிளானிங் இருந்தது என்கிறது எஸ்ஐடி மூலமா தெரிய வந்தது. திஸ் வாஸ் த ஸ்னேக். சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 2வதாக பயன்படுத்திய கட்டுவீரியன் பாம்பை அங்கேயே அடித்து கொன்றுவிட்டு காவலர்களிடம் கணேசனின் மகன்கள் நாடகமாடி உள்ளனர். ஃபர்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுல கொஞ்சம் டிலே இருந்தது. ஸோ எங்களுக்கு ஸ்டார்டிங்ல அங்கிருந்த டவுட் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கப்புறம் இன்டிமேஷன் வந்தது, நமக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. அவங்களோட பசங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஸ்னேக் பைட் டெத் மாதிரி நாங்களும் நினைச்சிட்டு கொண்டு போனோம். இது எல்லாமே விசாரணை பண்ண பிறகு இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. திட்டமிட்டு தந்தையை கொன்ற மோகன்ராஜ், பிரவீன்குமார், தினகரன், பாலாஜி, பிரசாந்த், நவீன்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கார், 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.